ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டீட்டெயிலிங் பார்க்கலாம். டீட்டெயிலிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த சிலோவட்டில் சொன்ன விஷயங்கள், இந்த கட்டு, ஸோ இந்த விஷயம் மெஷ்ஷில் ஆட் பண்ண போகிறது, இந்த ரிங்கிள்ஸ் எது நமக்கு ஹைலைட்டாக தெரியுதோ அந்த ரிங்கிள்ஸ்லாம் மெஷ்ஷில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பார்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபயர் ஆஃப் பண்ணிடுறேன், செமிகோலன் டபுள் கோட்டேஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை நான் இந்த எட்ஜ் லூப் ரெண்டையும் கிளிக் பண்ணி Ctrl B பெவல் கொடுத்து ஒரே ஒரு செக்மெண்ட் உள்ளே ஆட் பண்ணி நான் இந்த லூப்பை செலக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே தள்ளுறேன். ஸோ கொஞ்சம் டெப்த்தாக போயிடுச்சு, கொஞ்சம் இறக்கிறேன். ஸோ கொஞ்சம் இங்கே கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ஒரு டபுள் கொட்டேஷன் ஆன் பண்ணனா எனக்கு இந்த லூப் இங்கே கிடைக்குது. ஸோ இதையே நான் அந்த டிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பெவல் கரெக்டாக வர்றதுக்காக ஸ்கேல் ப்ராப்பராக இருக்கான்றதை நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். Ctrl B கொடுத்துட்டு ஒரு செக்மெண்ட் உள்ள ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக், இந்த லூப்பை டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல இஷ்யூ வரதுனால நான் என்ன பண்ணுறேன், இது மூணையும் செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணிப்பேன். பவுண்டிங் பாக்ஸில் கொடுத்துட்டு நான் இதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்குதுங்க. இந்த ஷார்பன் எட்ஜ் வரதுனால GG ப்ரெஸ் பண்ணி நான் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஷார்பன் பிளேஸ் நமக்கு பர்ஃபெக்டாக வருது. ஸோ Alt H கொடுத்து ரிவீல் பண்ணிக்கிறேன். இந்த விஷயம் பார்க்கும்போது கொஞ்சம் பெண்டாகி வரதுனால நான் இதை செலக்ட் பண்ணி அகைன் இந்த பில்லோவோடது நமக்கு கொஞ்சம் பஃபினஸ் அதிகமாக இருக்குது. இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே தெளிக்கிறேன். ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கர்வ் நமக்கு கொஞ்சம் ஸ்லோப்பாக கிடைக்குது. ஸோ இந்த சைட் வியூவில் நம்ம செக் பண்ணலாம் பில்லோவுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ சைடு வியூவில் நமக்கு ரிசல்ட் பின்னாடி கொஞ்சம் பஃபினஸ் இருக்குது. இந்த பில்லோவோட பஃபினஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே தள்ளுறேன். பஃபினஸ் இருக்குது. ஸோ இந்த செலக்ட் பண்ணி உள்ளே எடுக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு பெட்டரான ரிசல்ட் இருக்குது. நான் இந்த மெஷ்ஷை டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு, ஸோ ஏன் டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எட்ஜ் லூப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமமான எட்ஜ் லூப்ஸ் தேவை. ஸோ அதுக்கு நம்ம சப்டிவிஷனை அப்ளை பண்ணி இதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேளை மேஜர் கரெக்ஷன்ஸ் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த மாடலை நான் டூப்ளிகேட் பண்ணி செகண்ட் லேயரில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போது நான் இந்த பில்லோலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்டிவிஷனை மட்டும் அப்ளை பண்ணுறேன், நான் மிரர் அப்ளை பண்ணல. இப்போ எனக்கு ரெசல்யூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் ஒர்க் பண்ண போகிறதுனால மெஷ் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ SX-1 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருந்த மெஷ் வந்து நமக்கு -1 எக்ஸ் ஆக்சிஸில் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு 25%. ஸோ இதோட ஹாஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஹாஃப்க்கு கொஞ்சம் மேலே, இந்த இடத்துல நமக்கு எட்ஜ் லூப் கிடைக்குது. இதை செலக்ட் பண்ணி இதை கொஞ்சமாக பெவல் பண்ணி இந்த மெஷ்ஷை நான் கொஞ்சம் உள்ளே தெளிக்கிறேன்.
இந்த லூப் கொஞ்சம் ட்ராக் பண்ணி உள்ளே தள்ளிக்கிறேன். ஸோ இப்போ அகைன் நான் சப்டிவிஷன் கொடுக்குறேன். இப்போ அந்த ரிங்கிள்ஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம ரிங்கிள்ஸை ரெடி பண்ணணும். ஸ்குவீஸ் வந்துச்சு அப்படின்னா இதை சென்டரில் மர்ஜ் பண்ணிடுங்க. ரிங்கிள்ஸோட ரிசல்ட் கிடைக்குது. சிலோட்டில் இருக்க ரிங்கிள்ஸை மட்டும் நம்ம மேட்ச் பண்ணுவோம். இப்போ இந்த ஆர்கானிக் ஃபீல் நமக்கு ஆல்மோஸ்ட் கிடச்சிருச்சு. இந்த ரிங்கிள்ஸ் சேமாக இதே இடத்துல இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் இதை மிரர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லூப்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா சேம் சைடு ரிங்கிள்ஸ் தெரிய வேணாம் அப்படின்னு. ஸோ இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே தள்ளிக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது பில்லோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலான மெஷ் கிடச்சிருக்கு. ஸோ சேம் திங் இதில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இது இப்போது நம்ம ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணதுனால இந்த பீடிங்கை இப்போ நம்ம அகைன் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்க்கும்போது எனக்கு இந்த கர்வ் இங்கே கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியுது. இந்த பெவலை எம்போஸை கொஞ்சம் இறக்கி வைக்கலான்னு தோணுது. ஜஸ்ட் நான் அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த பைப்போட பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாடலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பைப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் பஃபினஸ் கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சி ப்ரெஸ் பண்ணி SY0 கொடுத்து ஃப்ளாட் ஆக்கிறேன். இந்த பஃபினஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடச்சிருக்கு. இந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம டைட் பண்ணலாம். இப்போ இந்த பில்லோ கொஞ்சம் இதை விட்டு வெளியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதோட பைப்பை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டில் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த விஷயம் பெட்டராக இருக்குது. இந்த இடம் நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை ஒரு லூப் போட்டு டைட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஷார்ப்பாக வருது, இங்கே கொஞ்சம் பஃபியாக வருது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ள தெளிக்கிறேன். ஓகே, இப்போ என்கான் க்ளீன் அப் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போது என்கான்ஸ் எப்படி க்ளீன் அப் பண்ணுறதுன்னா, ஆல் பை ரைட் ஃபேஸஸ் பை சைட்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 4ல் greater than 4 கொடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் இப்படி கிடைக்குது. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, இங்கே என்ன
என்கான்ஸ் இருக்குது. நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி இதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தோன்னா எனக்கு இந்த ஷார்ட்கட் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை எப்படி க்ளீன் அப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஜே கொடுத்து நான் அதை கம்பைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த என்கான் க்ளீன் அப் பண்ணும்போது இது இந்த சர்ஃபேஸோட கரெக்டாக பிளெண்ட் ஆகி வருது. அகைன் ஷிஃப்ட் சி. ஸோ இங்கே மட்டும்தான் என்கான் இருக்குது. ஸோ இந்த 2 லூப்பையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பெரிய டிஃபார்மேஷன் ஒன்றும் தெரியல. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்து இதை பெவல் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுக்கும்போது எனக்கு எங்கேயும் இல்லை, என்கான்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்க இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணலாம். இந்த ரிங்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பைப்பிங் வச்சுக்கலாம் எந்த இடத்துல வருதுன்றதை பார்த்துட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ ஷேட் ஸ்மூத், கண்ட்ரோல் டு சப்டிவிஷன்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நைஃப் டூல் எடுத்துகிட்டு கே கொடுத்து நான் இதை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி பெவல் கொடுத்து இதை உள்ளே புஷ் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இங்கே
இப்போது பேஸோட பைப்பிங் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ மாடலிங் நான் இதோட ஸ்டாப் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம யூவி பிரிக்கிறது பற்றி பார்க்கலாம்.